கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலை உயர்ந்து வருகிறது. இதற்கு பின்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த சில முடிவுகளும் முக்கிய காரணம். தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 22 கேரட் தங்கம் 1 கிராம் 8000 தாண்டிவிட்டது. தங்கத்தை இனி நினைக்க மட்டும்தான் முடியும் என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். தங்கத்தின் போக்கு வரும் காலங்களில் எப்படி இருக்கும் என்பது குறித்து கூறியிருக்கிறார். அதற்கு முன்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தங்கத்தின் விலை உயர்வுக்கு எப்படி காரணமாக இருக்கிறார் என்பதையும் பார்த்துவிடலாம். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றுள்ள நிலையில் அடுத்தடுத்து அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டுள்ளார். இதனால் அடுத்த சில நாட்களில் இன்னும் தங்கம் விலை வேகமாக உயரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கத்தின் விலை இனி ஏன் உயரும்? காரணம் ஒன்று, அமெரிக்க வங்கிகள் வட்டி மதிப்பை குறைத்துள்ளன. இதனால் டாலர் மதிப்பு மேலும் குறையும். இதனால் தங்கத்தின் விலை உயரும். வரும் நாட்களில் தங்கத்தின் விலை உச்சத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2, அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி தற்போது வட்டி விகிதத்தை 50 அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது. இந்த முடிவு டாலரை பலவீனப்படுத்தி இருக்கிறது. இதனால் தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது. ஸ்பாட் தங்கம் அவுன்ஸ் ஒன்றுக்கு $2692.39 உயர்ந்தது. அதே நேரத்தில் அமெரிக்க தங்கத்தின் எதிர்கால விலை 2699.60 இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. 3, இந்தியாவிலும் தொடர்ந்து பணத்தின் மதிப்பு குறைகிறது. இதனால் மக்கள் தங்கத்தில்தான் முதலீடு செய்வார்கள். 4, அமெரிக்க அதிபர் உலகம் முழுக்க பல நாடுகள் மீதும் வர்த்தக போரை தொடுத்திருக்கிறார். வர்த்தக பற்றாக்குறை அடிப்படையில் இந்த வரி விதிப்பை ட்ரம்ப் மேற்கொண்டுள்ளார். மெக்சிகோ மற்றும் கனடா மீது 25% வரிகளையும் சீனா மீது 10% வரிகளையும் விதித்திருக்கிறார். இதனுடைய எதிரொலியாகவும் தங்கம் விலை உயர்கிறது. 5, சீனா, மெக்சிகோ, கனடா ஆகியவை அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையில் முதல் 3 இடங்களை வகிக்கின்றன. சீனா அதிகபட்சமாக 30.2%, மெக்சிகோ 19%, கனடா 14% வரி பற்றாக்குறையில் பங்கு வகிக்கின்றன. 6வது காரணம், ட்ரம்ப் அமெரிக்காவுக்கான அனைத்து எஃகு இறக்குமதிக்கும் 25% வரி விதிப்பதாக அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் அதிக அளவில் இந்திய எஃகு பயன்படுத்தப்படும் நிலையில் ட்ரம்பின் இந்த முடிவு இந்தியாவின் எஃகு ஏற்றுமதியை பாதிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. அமெரிக்க வர்த்தகர்கள் வேறு நாட்டு எஃகு பொருட்களை வாங்கும் வாய்ப்புகள் உள்ளன. சர்வதேச அரசியலில் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 7வது காரணம், இதனால் உலகம் முழுக்க பொருளாதாரம் சரியும், விலை உயரும், பணத்தின் மதிப்பு சரியும், மார்க்கெட் கிராஷ் ஆகும். மக்கள் பாதுகாப்பாக இருக்க தங்கத்தில்தான் முதலீடு செய்வார்கள். 8வது, பணத்தின் மதிப்பு சரிவதால் பாதுகாப்பாக இருப்பதற்காக ரியல் பணமான தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். இப்படி முதலீடு செய்வதால் தங்கத்தின் மதிப்பு மேலும் உயரும், தங்கத்தின் தேவையும் அதிகரிக்கும், தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்லும். எனவே வரும் நாட்களில் தங்கம் வாங்குவதே முறையான செலவாக, பாதுகாப்பான ஒரு விஷயமாக மாறிவிடும். இந்த அளவுக்கு தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் சூழலில் இது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், 22 கேரட் தங்கம் விலை 8000 கடந்துவிட்டது. நீங்கள் தங்கத்தை காயினாக வாங்கும் என்றால் இப்போதே 8500 தர வேண்டி இருக்கும். நமது முதல் டார்கெட்டை அது அடைந்து விட்டது. 24 கேரட் தங்கம் 9000 தாண்டிவிட்டது. இப்போது தங்கம் விலை அடுத்து என்னவாகும் என்பதுதான் பலருடைய கேள்வியாகவும் இருக்கிறது. தங்கத்திற்கான டார்கெட்டை 10,000 உயர்த்தி கொள்ளுங்கள். ட்ரம்ப் செய்வதையெல்லாம் பார்த்தால் நிச்சயம் தங்கத்தை 10,000 எடுத்துக்கொண்டு சென்று விடுவார் என்றுதான் நினைக்கிறேன். 2 ஆண்டுகளில் தங்கம் விலை இந்த நிலையை அடைந்துவிடும். இடையில் ஏதாவது தங்கம் விலை சற்று குறைந்தால் அவ்வப்போது வாங்கி வைத்துக் கொண்டே இருங்கள். குறையும் என்றால் ரொம்பவும் குறையாது. ₹100, ₹200 மட்டும்தான் குறையும். அப்போதெல்லாம் தங்கம் வாங்குவது குறித்து வேண்டுமானால் நீங்கள் பரிசீலிக்கலாம். தங்கம் விலை உயர்வதால் தங்கம் தொடர்பான பங்குகள் விலையும் அதிகரிக்கத்தான் செய்யும். நிலைமை இப்படி இருந்தால் நாம் தங்கத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். அமெரிக்காவிலேயே தங்கம் விலை உயர்ந்து ஒரு அவுன்ஸ் தங்கம் $3000 தாண்டும் என்கிறார்கள். ஒருவேளை அப்படி $3000 தாண்டினால் நமது நாட்டிலேயே அதன் விலை 8500 + GST என ஆகிவிடும். மொத்தமாக பார்த்தால் 9000 அருகே வந்துவிடும். மறுபுறம் ரூபாய் மதிப்பு கூடவே வேகமாக சரிந்து வருகிறது. இதே நிலை தொடர்ந்தால் மார்ச் மாதத்திற்குள் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 88 ஆகிவிடும். தங்கம் விலை உயர இதுவும் ஒரு காரணம். நான் சொன்னதுதான் அப்படியே நடந்து வருகிறது. ரிசர்வ் வங்கி ஆளுநரான பிறகு மல்கோத்ரா வட்டி விகிதத்தை குறைப்பார் என்று சொன்னேன், குறைத்தார். பங்குச்சந்தை வீழும் என்றேன், வீழ்ந்துள்ளது. ரூபாய் மதிப்பு சரியும் என்றேன், சரிந்துவிட்டது. தங்கம் விலை உயரும் என்றேன், தற்போது அதுவும் நடந்துவிட்டது.
எதை எதை எப்போது செய்ய வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது. தப்பான நேரத்தில் வட்டி விகிதத்தை குறைத்தால் இதுவே நடக்கும் என கூறியிருக்கிறார். ஆக தங்கம் விலை பற்றி ஆனந்த் சீனிவாசன் சொல்வது இதுதான். தங்கம் வாங்கலாமா வேண்டாமா? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.